வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். மாலையில் மாடியில் இந்த பூக்களை எல்லாம் அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அறுவடை பண்ணி எவ்வளவு பூ கிடச்சிருக்குன்னு காட்டேன். பார்த்தீங்களா, செம்பருத்தி, சந்தன கலர் செம்பருத்தியில் மாடிக்கு யாரும் வரக்கே முடியலை. இருந்தாலும் இந்த பூக்களை எல்லாம் பறித்து சாமியை கொண்டு வைக்கணுமேன்னு பறிக்க வந்தேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு காலு வலி எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. இப்போ காலு வலினாலே மாடிக்கு யாரும் வர முடியலை. இருந்தாலும் இந்த பூக்களெல்லாம் நிறைய நின்று பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு போவோன்னாக்க வந்தேன். பார்த்துடுங்க. என்னம்மா? என்ன வேறு பசிக்குதாக்கா? பாருங்க, சங்கு புஷ்பத்தில் கொஞ்சம் பூக்கள் நிற்கிது. இதையும் பறிச்சுக்கிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன். அந்தியல் பூத்த அந்தி மந்தாரம் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது பாருங்க, கொஞ்சம் தக்காளி நிற்கி. இந்த தக்காளியும் டெய்லி தக்காளி தான் நேற்றைக்கும் பறித்தேன். இன்னைக்கும் நிறைய நிற்கி. பார்த்துடுங்க, பழுத்து. இங்கே வருங்க, இதெல்லாம் நிறைய பழுத்து நிற்கி. பாருங்க, இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. கிழமைகளை எல்லாம் சொல்லுவது எதுக்குன்னா, ஒரு நாள் உள்ளதை மறுநாள் போடுவாவ அப்படின்னு சொல்லுவாவ சிலவிய. அதனால தான் பாருங்க, இங்கே ஒரு தக்காளி. இந்த பூக்களெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் அறுவடை பண்ணது. இன்றைக்கி 10 இல்லை 11 பூ பூத்துருக்கு. பார்த்துருங்க, இது இவ்வளவும் வாடிட்டு, இது இவ்வளவும் நல்லா இருக்க பூக்களை சாமிக்கு எடுக்கணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது எல்லாம் சுருங்கிட்டு 6 பூ. இன்றைக்கி சாயங்காலம் இவ்வளவு தக்காளி, இந்த பூக்களெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் அறுவடை பண்ணது. வணக்கம்.